யாரு இருக்க போறாங்க முர்த்தல் மேக்னட்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்டர்ல இங்க அனில் தியாகி தொடங்கி வைக்க போறாரு. ரைட் கவர் பொசிஷன்ல அபிஷேக் இருக்க போறாரு. லெஃப்ட் கவர்ல பிரின்ஸ், ரைட் இன்ல அங்கித், லெஃப்ட் இன்ல உமேஷ் பவர் என்னோட கேப்டனாவும் இருக்காரு. அண்ட் ரைட் கார்னர் ஃபார் அங்கித் துல், லெஃப்ட் கார்னர்ல விஜய் குமார் இருக்க போறாரு. அண்ட் பெஞ்சில இருந்து உள்ள வந்து சப்போர்ட் பண்ண போறது சாஹில் சோக்கர், சாஹில் சர்மா, வினய் அண்ட் மனிஷ் இவங்க தாங்க பெஞ்சில இருந்து உள்ள வர போறாங்க. அண்ட் இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ வெல்கம் பண்றதுக்கு நாம காமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கௌதம். வணக்கம் பிரகாஷ். அருமையான ஒரு நாள், சரமான ஒரு போட்டி ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. நேத்து வந்து 4 ஆட்டங்கள் பார்த்தோம். வெற்றி தோல்வி 2 பக்கமும் மாறி மாறி இருந்துச்சு. டேபிள் எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, நேத்தைய வெற்றிகள் தோல்விகள் மறந்துருங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஆடுறதுக்கு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் உள்ள சென்ட்ரல்ல சாஹில் ஆரி, லெஃப்ட் கவர்ல ஹாப்பி நம்ம பாக்குறோம். ஹாப்பி லெஃப்ட் இன் சச்சின் ஜக்பீர், லெஃப்ட் கார்னர்ல ரோஹித் நந்தல், ரைட் கார்னர் தீபான்ஷு கத்ரி, ரைட் எண்ட்ல அக்ஷய் ஆரி அண்ட் ரைட் கவர் அனுராக் ஓம்வீர். பெஞ்சில் இருந்து மந்தீப், அங்கித் தையா, ஹிமான்ஷு, சச்சின், கரம்வீர் மான் இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்து இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி எதிர்பாராதத செஞ்சாங்க. ஒரு பெரிய டீம் அடிச்சு தம்சம் பண்ண முடியும் எங்களாலன்னு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு ஆட்டம் காட்டணுன்றது அவங்களோட ஆசையா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி அமைய போகுது? நேத்து ஆரவல்லி ஆரோஸே ஜெயிச்சிட்டோம், உங்களை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இன்னைக்கு ஆடினாங்கன்னா முர்த்தால் மேக்னட்ஸ்க்கு மீண்டும் ஒரு தோல்வி அமையும். கவனிக்க வேண்டிய வீரர்கள் இப்போதைக்கு உமேஷ் பவார் 281 ரைட் பாயிண்ட்ஸ் இருக்கு 40 ஆட்டங்கள்ல. இந்த ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. நேத்து அவரோட ஆட்டம் உதவுச்சு, ஆனா ஜெயிக்க வைக்க முடியலன்ற வருத்தம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சப்போ அவர் வந்து எடுத்திருக்கிறது 93 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்திருக்காரு. வெற்றி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அண்ட் எதிர் டீமுக்கு பக்கம் போனோம்னா சச்சின் இருக்காரு, சச்சின் ஜக்பீர். அவரோட ஆட்டம் சிறப்பா இருந்துச்சா? நேத்து ஜெயிக்க வச்சது எப்படி? அதை வந்து கவனிச்சிருப்பாங்க நிச்சயமா முர்த்தால் மேக்னட்ஸ். இவர் எப்படி நம்ம வந்து மடக்கணும்ன்றது யோசிச்சிருப்பாங்க. அவரோட கரியர் வைஸ் எடுத்தோம்னா 250 மனசும் அதுதான் சொல்ற மாதிரி இருக்கும் நிச்சயமா. நேற்றைய ஆட்டம் சச்சினுக்கு எப்படி அமைஞ்சது? குருக்ஷேத்ரா வாரியர்ஸுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் அவரால் கொடுக்க முடிஞ்சது? இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? அண்ட் அவங்களோட எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருப்பாங்க? நிறைய கேள்விகள் இருக்கு. டாஸ்கான தருணம். சோ இங்க டாஸை வின் பண்றது குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். டாஸை ஜெயிச்சு கோர்ட்டை தேர்வு செஞ்சிருக்காங்க. முர்த்தல் மேக்னட்ஸ் இங்க முதல் ரைடுக்கு போக போறாங்க. கௌதம், ஒரு அற்புதமான போட்டி இங்க தொடங்குது. முர்த்தல் மேக்னட்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை தேடி வர்றாங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ஏற்கனவே ஆரவல்லி ஆரோஸை தோக்கடிச்சு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல இருக்காங்க. அண்ட் அந்த கீ ஸ்டோரிஸையும் ஒரு தடவை பார்த்துடலாம். முர்த்தல் மேக்னட்ஸ் தாங்க சொன்னோம் கரெக்டா, அதே மாதிரி வெற்றியை தேடிட்டு தான் இருக்காங்க முர்த்தல் மேக்னட்ஸ். அண்ட் உமேஷ் பவர் வெர்சஸ் தீபான்ஷு கத்ரி இவங்க 2 பேருக்கான காம்படிஷன் இந்த பேட்டிலுக்கு நடுவுல ஒரு பேட்டிலா இருக்க போகுது. அண்ட் வினய் வீரேந்தர் இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறாரு. இந்த 11 எடிஷன்ல 10 எடிஷன்ஸ் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பெஞ்ச் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த ஸ்டார்டிங் 7ல உள்ள வந்தது இடம் கிடைக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு பெஞ்ச்ல இருந்து உள்ள வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சாகணும். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் முதல் வெற்றியோட ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் முர்த்தல் மேக்னட்ஸ் முதல் வெற்றிக்காக காத்துட்டு இருக்காங்க. இனி என்னங்க, காத்திருக்க வேணாம், போட்டியை தொடங்கிடலாம் ஒரு சின்ன கவுண்டவுனோட. அம்பையர் 2 காளிதாஸ் இங்க மேட்சை தொடங்கி வைக்கிறாரு. முதல் விசில் வந்தாச்சு. கௌதம், தொடங்கி வைங்க நீங்களும். நான் தொடங்குறது இருக்கட்டுங்க. உமேஷ் இன்னைக்கு தொடங்குவாரா? நேத்து ஆடினதெல்லாம் வந்து தரமா இருந்துச்சு. எதிர்பார்த்த விஷயங்க. ஒரு பெரிய ரைடர்னு நீங்க பில்டப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு எதிர் டீம் அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் உமேஷ் உள்ள போனே போனஸ் கிடைச்சது. ஆனால் அவரோட பாயிண்ட் எதிர் டீமுக்கு ஆங்கிள் ஹோல்டு மூலமா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஹோல்டு சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. மாட்டிக்கிட்டாரு உமேஷ், பெஞ்சுக்கு தான் போயிருக்காரு. உங்களுக்கு மல்டிபிள் ரைட் பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. அதுவும் அந்த மிட்லைன் பக்கத்துல நடந்த அந்த போராட்டம் பார்த்துடலாம் என்ன ஆச்சு அப்படின்னு. அபிஷேக் அண்ட் பிரின்ஸ் 2 பேருமே பெஞ்சுக்கு போகணும். 6 பிளேயர் மேட்ல. எஸ், கவர்ஸ்ல இருந்து வந்த அந்த அட்டாக் ஆனா
அதுல இருந்து அழகா தப்பிச்சு மிட் லைனை நோக்கி வந்தாரு. அந்த டைரக்ஷன் சரியா இருந்தது. பாயிண்ட் இங்க கிடைச்சிருக்கு கௌதம். முதல் ரைடு ஒரு டாக்கிள், ரெண்டே ரைட்ல அட்டகாசமா ஆடி இருக்காங்க. ஆனா இங்க விட்டு கொடுத்திருக்காங்க. அங்கித் துல் எடுத்துட்டு போயிருக்காரு அந்த பாயிண்ட. தென் அவரு யோசிச்சாரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா அவரை வந்து மேட்ல இருந்து வெளில தள்ளிட்டாங்க. 1-2 பாயிண்ட் வந்துருச்சுன்னு சொல்லும்போது இங்க பாருங்க கையை கிராஸ் பண்ணும்போது உடம்பு முழுக்க வெளில வந்துருச்சுங்க. அதனால மாட்டிக்கிட்டாரு. பாயிண்ட் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அதாவது நேத்தைய ஆட்டத்துல எங்க முடிச்சாங்களோ செல்ஃப் அவுட் ஒருத்தர் அதே இடத்துல இருந்து திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க. அனில் தியாகி அச்சோ இதுதாங்க அதிகமா நீங்க ஆசைப்பட்டிருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி அங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அதான் தட்டிட்டு போறாரு சச்சின். முட்டாள்தனமா பண்ணிட்டியாடா அப்படின்ட்டு. சூப்பர் டாக்கிள் அப்படிங்கிற முறையில 2 பாயிண்ட் கிடைச்சாச்சுங்க முத்தால் மேக்னட்ஸ்க்கு. ஆனா குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எஸ் கரெக்டா சொன்னீங்க. ஒரு பாயிண்ட் ஏற்கனவே வந்ததுக்கு அப்புறம் 2 பிளேயர்ஸ் தான். சரி வர வச்சு புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால உள்ள போயிருக்கலாம். முயற்சி பண்ணி உள்ள மாட்டி 2 பாயிண்டையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு இங்க ரைடர். ஆனா எக்ஸலண்டா புடிச்சாங்க அந்த டபுள் தை ஹோல்ட் அங்கித் கிட்ட இருந்து. நீங்க மறுபடியும் உமேஷ் உள்ள வந்து அந்த ரிவைவல செஞ்சு கொடுத்திருக்காரு கௌதம். அதுதாங்க பிரச்சனை. இப்போ நீங்க ஒரு ஆல் அவுட் பண்ற மொமெண்டம்ல இருந்தீங்க இல்லையா, உங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கு. சூப்பர் டாக்கர்ல 2, உமேஷ் உள்ள வந்தனால எக்ஸ்ட்ரா 1. இப்ப டீமோட ஸ்கோர் பாருங்க 5-5 ஆயிடுச்சு. ஒரு நல்ல லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்றீங்கல்ல. கபடி அப்படின்றது வந்து நம்ம வெறும் மேட்ல ஆடுற ஆட்டம். இது வந்து ஒரு பலத்துக்கான ஆட்டம்னு நினைக்கிறோம். கிடையாது. அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு செகண்ட் அதாவது யோசிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டுன்றதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சரியா சொன்னீங்க. உமேஷ் வந்தாச்சு உள்ள. 5 பிளேயர் மேட்ல போனஸ் கிடையாது. உமேஷை பெஞ்சில் உட்கார வைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஆனா முதல் ரைட்லயே அதை செஞ்சு காமிச்சாங்க. ஆனா தேவையில்லாம ஒரு ரிவைவல் நடக்க வச்சதும் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் தான். இங்க ஸ்கோர்ஸ் ஈக்குவல் ஆனாலும் உமேஷ் இப்ப கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கரெக்டா நம்ம பக்கம் ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் போல. ஆமாங்க, ஆள் பலம் வேணும்ல. எப்பவுமே 4 பேர் இருக்கோம். இப்போ அவங்களால போனஸ் எடுக்க முடியாது. அண்ட் ஒரு டூ ஆர் டையும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் எடுக்காம போனாங்கன்னா அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் சாஹில் ஆரி வந்து இல்லப்பா நான் எடுத்துக்கிறேன் பாயிண்ட் அப்படின்ட்டு டக்குன்னு ஓடினாப்ல. அபிஷேக் அங்க சிக்கி இருக்காரு. உமேஷ் இங்க மறுபடியும் வந்தாச்சு. இன்னொரு ரிவைவல்கான வாய்ப்பு இருக்குமா? பேலன்ஸ கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஆஹா பண்ணிட்டாருங்க. அது என்ன கொஞ்சம் மிஸ் பண்ணாரு. நேரா லாபியை ஆக்டிவேட் பண்ணி அவரே செல்ஃப் அவுட் ஆகி பெஞ்சுக்கு போயாச்சு. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது இங்க முர்தால் மேக்னட்ஸ்க்கு. இல்லைங்க விஷயம் அந்த இடத்துல வந்து ஒரு கவனம் வந்து இல்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க கரியர்ல நீங்க வந்து இவ்ளோ பாயிண்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கீங்க. உங்க டீம் உங்களை நம்பி இருக்கு. நீங்க ஒரு மெயின் ரைடரா நிக்கிறீங்கன்ற பட்சத்துல ஒரு கவனம் வந்து மேட் மேல இருக்கணும். உமேஷ் வந்து அந்த லாபி ஏறினது கூட பிரச்சனை கிடையாது. வழக்கமா எல்லாத்துக்கும் நடக்கிறது. இங்க சொல்லி சொல்லி பாயிண்ட் எடுப்பேன்னு ஆரியோட பாயிண்ட் போன தரமும் கிடைச்சது, இந்த தரமும் கிடைச்சிருக்கு. விஜய் வெளியில. விஜயகுமார் அந்த டச்சை வாங்கியாச்சு ஆரி கிட்ட இருந்து. ஆனா இங்க லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். முர்தால் மேக்னட்ஸ் இங்க ஆல் அவுட் ஆவாங்களா? ஆங்கிள் ஹோல்டுல எந்த ஒரு தவறும் இல்ல. மறுபடியும் இந்த ஆங்கிள் ஹோல்டு ஆரி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அந்த ஆல் அவுட் கிடைச்சாச்சு கௌதம். இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் என்ன செய்யணுமோ அதை ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்காங்க. நீங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமா இருந்தாலும் பரவாயில்லங்க. நேத்து நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமை கையாண்டுட்டு தான் வந்தோம். இன்னைக்கும் நாங்க அதே தான் செய்வோம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. அனுராக் முன்னாடி சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அந்த ஆங்கிள் ஹோல்ட்லயே மாட்டிக்கிட்டாரு அங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து யாரு பேசினாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு எல்லாம் கொடுக்கும் போது. அந்த மாதிரிதான் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் வந்து சின்ன பசங்க. எங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது, ஹிஸ்டரி எல்லாம் தெரியாது. கபடி தெரியும், நாங்க ஆடுறோம்னு ஆடுறாங்க. நீ ஜெயிச்சிரு, ஜெயிக்காம இரு, டிராஃபி வச்சிரு, வைக்காம இரு, எங்களுக்கு மேட்ச் வேணும்னு 2வது ஆட்டமும் தரமான ஒரு ஆரம்பம் அவங்களுக்கு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்
ஆட்டம் ஆரம்பிச்ச உடனே அந்த லீடிங் அப்படிங்கிறத கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த முதல் ஆல் அவுட்டும் வந்தாச்சு. அனில் தியாகி பார்க்குறோம் முர்த்தால் மேக்னட்ஸ்க்காக. நேத்து அந்த ஆரம்பம் ஒரு 5 நிமிடம், 6 நிமிடம் இவர்கிட்ட இருந்து தான் பாயிண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர கொஞ்சம் மடக்கி போட்டாங்க. ஆனா இவர இன்னைக்கு முதல்ல இருந்தே மடக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. முர்த்தால் மேக்னட்ஸை பொறுத்தளவுக்கு ரெய்ட்ல அவங்களுக்கு இது வரைக்கும் 2 பாயிண்ட் அப்படின்னா டாக்கிள்கள் ஒரு 2 பாயிண்ட் அங்கித்துல் எடுத்திருக்காரு. அதன் பிறகு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்குனாங்க, டக்குன்னு திரும்ப 5 பாயிண்ட் கொடுத்தாங்க எதிர் டீமுக்கு. மீண்டும் ஒரு நல்ல கம்பேக். அக்ஷய் ஆரி தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட மூவ்மெண்ட் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ரைட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம், அது நடந்திருக்கு திரும்ப. அபிஷேக் இந்த முறையும் பாருங்க அட்டெம்ப்ட் பாதி அட்டெம்ப்ட்ங்க, பாதி மனசுல போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பாயிண்ட கொடுத்திருக்காரு. உமேஷ் பவர் அந்த போனஸ்க்கான முயற்சி பார்த்தோம். 6 முதல் 7 பிளேயர்ஸ் மேட்ல இருக்கும்போது போனஸ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்தணும் ஒவ்வொரு ரைடரும் அப்படிங்கறத நிறைய தடவை பேசியிருக்கோம். இங்க போனஸ் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்குங்க. போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட். உமேஷ் இங்க ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு முர்த்தால் மேக்னட்ஸ்க்கு. ஹாப்பி ஜாங்கு அவர்தான் மாட்டி இருக்காரு. நல்ல ஒரு டோ டச். இந்த பொசிஷன்ல வந்து நீங்க கால் எடுக்கிறது இல்ல பின்னாடி போறது சிரமம். யோசிக்கிறதுக்குள்ள டப்புன்னு அடிப்பாங்க, அதான் நடந்துச்சு. அண்ட் இப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா உமேஷ வெளியில எடுத்திருக்காங்க. அவர் தான் பாயிண்ட் எடுத்துட்டு போனாரு. அவரை வெளியில எடுத்துட்டு நம்ம நீங்க கூட சொல்லியிருந்தீங்க வினய் 10 எடிஷன்ஸ்க்கு பிறகு உள்ள வராரு அப்படின்னு. வினய் வீரேந்தர் அவரை கூட்டு வந்திருக்காங்க. பார்த்த முகம் தாங்க 2000 பிகேஎல் சீசன் 9ல வந்து உங்களுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்தாப்ல. இந்த சீசன் 11ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு. செமிஸ்ல கூட அவரோட ஃபேஸ பார்த்தோம். செமிஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க டெல்லி. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் முர்த்தால் மேக்னட்ஸ்க்கு திரும்பியும் வரார். அவரோட பலம் என்ன அப்படின்றத காட்டுறாங்க. 203 ரைட் பாயிண்ட்ஸ். வினய் ரேது என்னவா பாயிண்ட்ஸ் இருக்கா இல்ல லேதுன்றீங்களா? கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க முர்த்தால் மேக்னட்ஸ். ஆனா என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமேஷ் பவர் அவர் நல்லா தானே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவரையும் உள்ள வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ரைடரை எடுத்திருக்கலாம். ஆனா உமேஷை இங்க சேஞ்ச் பண்ணி வினயை கொண்டு வந்த விஷயம் பிரகாஷ் நீங்க சொன்னதுல சரியான ஒரு கணிப்பு உங்களோடது. உமேஷ பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மார்னிங் எனக்கு அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பரபரப்பா தெரியல. பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இது என்னோட ஒப்பீனியன். அவரு அந்த ஒரு மனசுல இருந்தாரோ அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்னு ஒரு லெஃப்ட் ரைடரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடுல குருக்ஷேத்ரா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம லெஃப்ட்ல அடிப்போம், அவன் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்றதுக்காக ஒரு மாற்றம் இருக்கலாம். ஆனா வினய கொண்டு வந்திருக்கலாம், உமேஷ தூக்கிக்கணும் அவசியம் இல்லை. எங்க பாருங்க திரும்ப பாயிண்ட் கிடைக்குது. சிம்பிளான ஒரு சின்ன சேஞ்ச் பாயிண்ட்ஸ் கொடுக்குது அவங்களுக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. வினய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முர்த்தால் மேக்னட்ஸ் இங்க கொஞ்சம் கான்பிடன்ஸ் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. போன ரைட் ஒரு போனஸ் எடுத்து கொடுத்தாரு. இந்த ரைட்ல அழகா ஒரு பாயிண்ட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ஒரு பிளானோட வந்தாங்க அப்படின்னா இங்க முர்த்தால் மேக்னட்ஸ் பிளான இவ்வளவு நேரம் பெஞ்சில வச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ உள்ள இறக்கியாச்சு. இறக்குன உடனே அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. அழகா தூக்கி போட்டாரு கௌதம். கண்டிப்பாங்க எல்லா டீமுக்குமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அதுதான் இப்போதைக்கு முர்த்தால் மேக்னட்ஸோட கோச் பார்த்திருக்காரு. அக்ஷய் ஆரி இப்போ ரைடுக்காக உள்ள இவர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை போனஸ்க்கு ட்ரை பண்ணிருக்காரு. கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா சில நேரத்துல இவங்க போனஸ் போடுற அந்த டெக்னிக் சின்ன வித்தியாசம் இருக்கிறத பாக்குறோம். போனஸ் பாயிண்ட் குருக்ஷேத்ரா கிடைச்சிருக்குங்க. போனஸ் டுவாடைல போனஸ் எடுத்துட்டாப்ல. ஆஹா ரொம்ப அழகா இருந்தது. டை பிரஷர் அந்த ரைடர்னு சொல்லுவோம். ஆனா பிரஷரே இல்லாம அந்த போனஸ் போய் எடுத்துட்டு வந்து கான்ஃபிடென்ட்டா மிட் லைனை கிராஸ் பண்ணாரு. ஆனா இங்க மடக்கி போட்டுருக்காங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். முர்த்தால் மேக்னட்ஸோட அங்கித் டு தி பெஞ்ச். பார்க்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு. நேரா போனாரு கார்னரை நோக்கி. ஆனா நேரா கார்னர் கிட்டே போயிட்டாரு. அனுராக் எந்த தவறும் செய்யல. தன்னோட கைகள்ல அரவணைச்சுக்கிட்டாரு இங்க அனுராக். அண்ட் உள்ள வந்திருக்கிறது சச்சின் ஜக்பீர் சிங். 5 பிளேயர் மேட்ல. சோ இங்க ஆஹா இவரும் நேரா போய் அந்த கார்னர் பிளேயரை தான் இடிச்சாரு. ஆனா சரியா பிடிக்க முடியல. சச்சினுக்கு பாயிண்டா மாறுது கௌதம். அவர் ஒரு ஃபார்ம்ல இருக்காருங்க இன்னைக்கு.
நான் எடுத்துறணும் பாயிண்ட்ன்றதுல தெளிவா இருக்கார். பிரின்ஸ் அண்ட் அங்கித் பெஞ்சுக்கு போறத பாக்குறோம். முர்தல் மேக்னட்ஸ்க்கு இந்த ஒரு எடிஷன் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல போல. நிறைய பிரச்சனைகள் அவங்க சைடுல இருந்து வந்திருக்கு. இன்னொன்னு கவனிச்சிங்களா பிரகாஷ்? நம்ம கிருஷன் துல் அவரை வந்து ஒரு சிக்கல் மாட்டியிருக்காரு. யோ கபடி சீரிஸ்ல இருந்து பேன் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இருக்கோம் கௌதம். நம்ம ஒரு டைம் அவுட் அப்ப கூட வந்தாரு, ஒரு கோச் வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. பிளேயர்ஸ் வந்து அந்த லைனை விட்டு தாண்டி போக கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சரியா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஆர்கியூ பண்ண கூடாது, அதை தான் சொல்றாரு. எஸ், பார்க்கலாம். இந்த ஒரு மேட்ச்ல 8 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் லீடிங்ல இருக்காங்க. வினய் வீரேந்தரோட வருக என்ன செய்ய போகுது குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்? கேட்டே போறாரு, என்ன சார் இதுக்கெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்ஹாப்பி அங்க சாஹில் ஆரி. நீங்க சொன்னது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரகாஷ். ஏன்னா கபடி அப்படின்ற ஸ்போர்ட் வந்து இந்தியால இப்பதான் வளர்ந்துட்டு வருது. நீங்க அதுல இருக்கீங்க, உங்க லைஃப் வந்து கபடியை பேஸ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படிங்கும் போது அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க வந்து அதுக்கு அடிபணிச்சு போனாதான் சரியா இருக்கும். அனில் தியாகிக்கு வெளில வர வாய்ப்பு இல்லை. அந்த முர்தல் மேக்னட்ஸ் என்னப்பா காந்த இழுக்க மாட்டேங்குதா பாயிண்ட்ஸ்னு கேட்க வைக்கறாங்க இந்த இடத்துல. ஓ, இன்னொருத்தரும் அவுட் ஈச் ஒன். காளிதாஸ் அழகா கண்ணை காமிச்சாரு, நீங்க தான் போங்க போங்க அப்படின்னு. எஸ், பார்த்துலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும். ஷாஹில் ஆரி டு த பெஞ்ச். ஓகே, அனில் தியாகி தப்பிக்கிற முயற்சி. ஆனா இங்க ஷாஹில் ஆரி என்னங்க பண்ணாரு? மேபி அவர் வெளியில போயிருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. இல்ல, முன்னாடி அவர் போயிருந்தாரு. திருப்பியும் அவரோட பாயிண்ட வந்து எதிர் டீமுக்கு கொடுக்கிறதுக்காக இன்னொரு தரம் அந்த ஈச் ஒன்னு கொண்டு போனாங்க. அதுக்கு இந்த ரெய்டுக்கு முன்னாடி அவரை வெளில கொண்டு போயிட்டாங்க. ஆஹா, அதுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு பிரகாஷ். இங்க அக்ஷய் ஆரி பாக்குறோம். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்காக நல்லா ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு பாயிண்ட் அங்க கவர்ஸ்ல இருந்து வந்தாரு, சாரிங்க கார்னர்ல இருந்து வந்தாரு, பிடிக்க முடியல. பிரகாஷ், ஆரம்பத்தில் நடந்த அந்த ஒரு சூப்பர் டாக்கிள் மட்டும்தான் இப்ப பாயிண்ட் முர்தல் மேக்னட்ஸ்க்கு டிஃபென்ஸ்ல இருந்து. மத்தபடி அக்ஷய் ஆரி தூக்கிட்டு போறாரு பாயிண்ட. சச்சின் ஜக்வீர் அவரும் தூக்கிட்டு போறாரு பாயிண்ட்ஸ். அண்ட் ஒரு சேஞ்ச் இங்க நடக்குது. நம்ம பேசிட்டு இருந்தோம், சாஹில் ஆரி கொஞ்சம் அன்ஹாப்பியா வெளில போயிருந்தாப்ல. அவரை இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உள்ள வந்திருக்குது மன்தீப் குமார் வந்திருக்காரு சப்ஸ்டிடியூஷனா. பெஞ்ச்ல இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சாச்சு. வந்ததும் இங்க ஒரு ஆங்கிள் ஹோல்டுக்கான முயற்சி, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. வினய் ஆஹா, லைட்டா அடிபட்டிருக்கு போல கௌதம் இங்க. ஆமாங்க, கொஞ்சம் சப்புன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. முட்டி வந்து மோதிருச்சு அவரோட முகத்துல. ரோஹித் நந்தலோட முட்டி. வினய் எதிர்பார்க்கல. ஐயோ, நல்ல அடி போலங்க. ஏன்னா ஃபேஸ் அப்படியே ரத்த சிவப்புல ஆயிருச்சு பாருங்க. மீன் அவர் நல்ல கலரு பளிச்சுன்னு தெரியுது. அடி பட்டது எப்படின்னு பார்க்கணும். இங்க எஸ்கேப் ஆக போகும்போது ஓகே, இங்க ரோஹித் நந்தல் இப்பதான் போறாப்ல. ஓ ஓ ஓ, அங்க அவர் எஸ்கேப் ஆகுற ஒரு மொமெண்ட்ல போய் மோதிட்டாருங்க நீய. இன்னொரு செல்ஃப் அவுட். இப்போ பிரகாஷ், நீங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு ஆல் அவுட் வந்து சேருது. மன்தீப் குமார் வீர முர்தல் மேக்னட்ஸ். சோ இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ தடுத்து நிறுத்துற போராட்டத்துல தோல்விதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்களேன், எவ்வளவு அழகா அந்த 2 டச் பாயிண்டையும் தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தாரு. சோ இங்க ரெண்டாவது ஆல் அவுட் கிடைச்சாச்சு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு. இந்த கேம் அவங்களோட கையில இருக்கு இந்த முதல் பாதியில. இல்லைங்க, வழக்கமா இந்த மாதிரியான ஒரு ஏரியால வந்து மாட்ட போறாங்க ஒரு பிளேயர் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து எந்திரிப்பாங்க. ஆஹா, மீண்டும் மீண்டும் வினய் உள்ள வராரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா அவரை சமத்தியா பிளாக் பண்றாங்க. நல்ல விஷயம், எதுவும் காயம் இல்ல அவரோட ஃபேஸ்ல. வினய் இங்க மடக்கி போட்டிருக்காங்க. வினய் ஆனா அவரோட ஃபேஸ் ரொம்ப ரெட்டா இருக்கு, அந்த இம்பாக்ட் நினைக்கிறேன் போன ரைட்ல. ஆனா வினய் மேல இங்க எக்கச்சக்க பிரஷரை போட்டுட்டு இருக்காங்க முர்தல் மேக்னட்ஸ். டிஃபென்ஸ்ல எதுவும் சரியா செய்யல அப்படிங்கும்போது ரைடர்ஸ் மேல ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் ஏறிட்டே போயிட்டே இருக்கும்.
உமேஷ் பவரும் உள்ள இல்ல, அவரையுமே பெஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் வினய் சிங்கிள் மேனா இங்க ஆடுறத பாக்குறோம். அவரும் பெஞ்ச்ல தான். ஆஹா, இங்க டாக்கிள் பாயிண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டாக்கிள் பாயிண்டை எடுத்திருக்காங்க. சச்சின் டு தாங்க அதனால சச்சினை வந்து டாக்கிள் பண்ண முடிஞ்சிருக்கு. அவர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா வெளில போறதை இங்க பாக்குறோம். ஆனால் 13-27ங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் பக்கம் லீடு. அதனால பெரிய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. 1 point. Murtal இப்ப Magnet. 13 பாயிண்ட் Just டிஃபரன்ஸ். number 1 out. அக்ஷய் ஆரி சிக்கி இருக்காரு. எப்படி சிக்கினாருன்னு பாத்துடலாம். வினய் போன டாக்கிள் மூலியமா ரிவைவ் ஆகி உள்ள வந்தாரு. வந்ததும் ரைடுக்கு போய் நல்ல ஒரு ரீச் இருக்குங்க அவருக்கு. அதை பயன்படுத்துறாரு. சரியான வார்த்தை. இந்த ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் பாருங்கடான்னு கோச் வந்து உசுப்பி விட்டுருக்காரு. அதனால கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. 15-28 1 நிமிஷம் தான். ஆனால் வினயோட அந்த இன்க்ளூஷன் ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் கொடுக்குது. சூப்பருங்க இந்த முயற்சி. அவர் பாருங்க, அவர் வந்து ஒரு ப்ரோ ஆடின ஒரு பிளேயர் அப்படின்றது வந்து இங்க காட்டுறாரு. Just number 33 நான் அந்த out. லெவல்ல ஆடி இருக்கேன், நான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து காட்டுறாரு. Read. தீபான்ஷு இந்த ரைட் கார்னர்ல பலமுறை பார்த்திருக்கோம். ஆங்கிள் ஹோல்ட் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போடுவாருன்னு. ஆனா அவரே இழுத்துக்கிட்டு அந்த மிட் லைனை நோக்கி போனாரு. வினயோட பவர் ரொம்ப அற்புதமா இருந்தது. அண்ட் இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அனுராக் ஓம்பீர் வந்தாச்சு உள்ள ரைடுக்கு. ஒவ்வொரு சிங்கிளா அப்படியே கலட்டிட்டு இருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸோட கோட்டையில இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். முர்தால் மேக்னட்ஸ் வினய்க்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் முர்தால் மேக்னட்ஸோட டிஃபென்ஸ் இங்க நல்ல நல்ல டாக்கிள் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த முதல் பாதி முடியறதுக்குள்ள ஒரு ஆல் அவுட்டுக்கான முயற்சி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வினய் ஆஹா உள்ள போனாரு. பர்சூட்கான முயற்சி, அதுக்கு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. Murtal Magnet. அதுதாங்க அங்க அந்த ஒரு இது பாருங்க, யோசனையை பாருங்க. Just number 52 சார் out. நாங்க சப்ஸ்டிடியூஷனுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வினய் டைம் கொடுக்கல. ஏன்னா இங்க எதுவும் நடக்கல, பர்சூட் பண்ண முடியும்னு அவருக்கு அந்த Please sir. புரிஞ்சிருக்கு. நீங்க சப்ஸ்டிடியூட் பண்றீங்கன்னா பிளேயர் அங்க நிக்கணும் சைடுல. Pursuit time, no time out. பாருங்க, No problem sir. Our pursuit time na. I will allow him. Okay. Go. ஏன்னா ரெஃப்ரி வந்து கிளியரா இருக்காரு. சார் அவன் வந்து தொடல, பர்சூட் டைம்ல நான் அலோவ் பண்ணிருக்கேன்றாரு. சோ நீங்க எல்லா சமயத்திலயும் அங்க பாருங்க. டோட ரெண்டாவது பாதிக்குள்ள நல்ல கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. அண்ட் ரெண்டாவது போட்டியில கண்டிப்பா ஒரு அனல் பறக்கிற மேட்ச் இருக்கு நமக்கு. Murtal Magnet. All out. இங்க இந்த ஆல் அவுட் கிடைச்சாச்சுங்க. முர்தால் மேக்னட்ஸ் அவங்களுக்கான முதல் ஆல் அவுட்டை எடுத்துக்கிறாங்க. பதிலுக்கு ஒரு ஆல் அவுட் எடுத்திருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் கிட்ட இருந்து. இன்னும் எடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரெண்டாவது பார்ட் ஃபுல் ஆஃப் பிளேஸ் பாக்குறோம். கண்டிப்பா பிளான்ஸ் வேணும் இங்க வினய மடக்கி போடுறதுக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நிக்கறாங்க. இப்ப பாருங்க அது 7 பாயிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது எத்தனையோ 1.5 நிமிஷத்துக்கு உள்ள இப்ப அதை குறைச்சுக்கங்க சார். 6 பாயிண்டா? ஆஹா, Raider out. 1 point. மந்தீப் அவர்தான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்லை தம்பி, நீயும் பெஞ்சுக்கு போன்னு சொல்லிருக்காங்க முர்தால். Read. வினய் மறுபடியும் வந்தாச்சு முர்தால் மேக்னட்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பா இதான் கடைசி ரைடா இருக்கும். ஒரு பேக் கிக்கான முயற்சி பாக்குறோம் அவர்கிட்ட இருந்து. மறுபடியும் அந்த ஆங்கிள் ஹோல்ட், இந்த முறை இன் பொசிஷன்ல இருந்து கவர்ஸ்ல இருந்து வந்து ஹாப்பியா இல்லங்க இங்க. காரணம் 2 பாயிண்டோட போறாரு வினய். Murtal Magnet. Just number 1 and 2 out. Review. Okay. Bonus review. चलो. நான் போனஸ் போட்டேன், நீங்க ரிவ்யூ போங்க அப்படின்றாரு வினய். இன்னைக்கு அவர்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முர்தால் மேக்னட்ஸ்க்காக போயிருக்கிறது பாயிண்ட்ஸ்க்கு. What is that? Bonus plus. TV umpire, Murtal Magnet challenge, bonus plus 2 points. Our decision, 2 points, no bonus. Please review. கிளியரா கேட்டாங்க தனஸ்ரீ, போனஸ் இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. லைனை கட் பண்ணிருக்காரு. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஹாஃபுக்கும் ஒரு ரிவ்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி செகண்ட்ல தான் ரிவ்யூ கேட்டிருக்காரு. சோ பிரச்சனை இல்ல, கிடைச்சா லக்கு, இல்லன்னா நோ ப்ராப்ளம். மிக சரியா சொன்னீங்க. ஏன்னா இருக்கிற ரிவ்யூவை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்க, அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத எடுத்தாரீங்க. ஆனா அங்க போனஸ் இல்ல, கிளியரா இருந்தது. 2 பாயிண்டோட கண்டிப்பா Review successful, no bonus, பாப்பாரு. 2 points, Murtal Magnets. Murtal Magnets, your first half reviews over, no more reviews. அது அதேதாங்க. ஒரு தைரியம் பாத்தீங்களா? நம்ம காளிதாஸ் சார் வந்து ரெஃப்ரி அங்க சொன்னார் பாத்தீங்களா, எடுத்துக்கோ அப்படின்னு.
அதுதாங்க அந்த கான்பிடன்ஸ். டேய் தம்பி நீ போனஸ் போடலடா, நான் பார்த்தேன்டா அப்படின்றதுதான். அவர் இடத்துல சிரிச்சிருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும், மிஸ் ஆயிருச்சு. ஆனால் அந்த ஒரு கெத்து காமிச்சாரு பாருங்க காளிதாஸ் சார், சூப்பர். ரெண்டு டீமுமே வந்து தரமான கெத்து காமிச்சிருக்காங்க. ஆனா சம கம்பேக் அது வந்து முர்தால் மேக்னட்ஸ் கிட்ட இருந்து. ஹாஃப் டைம் மேட்ச் சமரி பாக்குறோம். முர்தால் மேக்னட்ஸ் 23, குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் 28. 5 புள்ளி தான் வித்தியாசம் இருக்கு இந்த போட்டியில. ரைட் பாயிண்ட்ஸ் பாருங்களேன், முர்தால் மேக்னட்ஸ் 15 ஆயிட்டாங்க. காரணம் வினய் உள்ள வந்து அந்த சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு தன்னோட அணிக்காக. அண்ட் 13 புள்ளிகள் இருக்கு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் கிட்ட. டாக்கிள் பாயிண்ட்ஸ் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் 8 வச்சிருந்தாலும் அந்த 5 டாக்கிள் பாயிண்ட் எப்போ வந்துச்சு முர்தால் மேக்னட்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி 5 நிமிஷத்துல பட்டுன்னு பிடிச்சு போட்டு பாயிண்ட தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆல் அவுட் 4 வச்சிருக்காங்க. 4 பாயிண்ட் வச்சிருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அண்ட் 2 பாயிண்ட் ஃபார் முர்தால் மேக்னட்ஸ். ஏன்னா ஒரு முறை தான் பதிலுக்கு ஆல் அவுட் செய்ய முடிஞ்சிச்சு. அண்ட் அந்த சக்சஸ்ஃபுல் டாக்கிள் ரேட்ஸ் பாக்குறோம். 18 டாக்கிள்ல 4 சக்சஸ்ஃபுல் டாக்கிள்ஸ் அண்ட் 14 டாக்கிள்ஸ்ல 4 சக்சஸ்ஃபுல் டாக்கிள்ஸ் தான் வச்சிருக்குது முர்தால் மேக்னட்ஸ். போனஸ் பாயிண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது முர்தால் மேக்னட்ஸ் 2 கூடவே வச்சிருக்காங்க. ஒரே ரிவ்யூ தான் எடுத்தாங்க, ஆனா அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடியல. ஆனா இது எல்லாம் கணக்குல இருந்தாலும் வினய் வீரேந்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முர்தால் மேக்னட்ஸோட ஆட்டம் தாறுமாறா மாறி இருக்கு. சாம்பியன் சைடு எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம். வினய் அவரோட பங்குக்கு ஒரு 10 புள்ளி எடுத்தாச்சு முதல் பாதியிலேயே. அண்ட் இன்னொரு பக்கம் அங்கித் துல் ஃப்ரம் த கார்னர் அற்புதமா செயல்பட்டிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா ரைட் கார்னர்ல அவர் பிடிச்சு போட்ட புள்ளிகள் 4 இருக்கு. 4 டாக்கிள் பாயிண்டோட அற்புதமா ஆடிட்டு இருக்காரு. அன்னைக்கு வினய் வீரேந்தர் எங்கெல்லாம் அந்த புள்ளிகளை தூக்கிட்டு வந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். 2 போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு. 100% ரைட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. ரைட் கார்னர்ல இருந்து அந்த 3 புள்ளியை தொட்டு தூக்கிட்டு வந்திருக்காரு. காரணம் அவர் ஒரு லெஃப்ட் ரைடர். அண்ட் மிட் லைனுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் வந்திருக்கு. பாக் லைனுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட். ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு அந்த லெஃப்ட் கார்னர்லயும் போய் ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வந்தாரு. பார்த்தோம் தீபான்சு கிட்டே அந்த ஆங்கிள் ஹோல்டுல தப்பிச்சு போய் பாயிண்ட் தூக்கிட்டு போனாரு. அண்ட் இந்த போட்டிகளை இங்க வழங்குறது கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டீம் டு பி யூனிவர்சிட்டி இன் அசோசியேஷன் வித் ஃபேன்கோட். அண்ட் நம்மளோட பார்ட்னர்ஸ் யோகா பார் புரோட்டீன் பார்ட்னர், நிலை வெல்னஸ் பார்ட்னர், ட்ரைப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்னர்வார் பார்ட்னராகவும் இருக்காங்க. அண்ட் இந்தியா ஒன் ஏடிஎம் ட்ரஸ்டட் ஏடிஎம் பார்ட்னராகவும் இருக்காங்க. இவங்க அனைவருக்கும் கண்டிப்பா இங்கே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் கிரேட் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது பாதிக்கான நேரமும் இங்க காத்துட்டு இருக்கு கௌதம். கண்டிப்பா பிரகாஷ், ஸ்பான்சர்ஸ் அவங்க இருக்கிறதுனால தான் வந்து அது வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் நம்ம எதிர்பார்த்ததை விடவும் சுவாரஸ்யமா மாறி இருக்கு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது 2-3 பேருக்கு. அதுல நிச்சயமா காளிதாஸ் சார் இருப்பாரு. ஏன்னா அந்த கோச் கிட்ட பேசினாரு பாருங்க, ஐ அலவ், நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க, அந்த மாதிரி செமையா இருந்துச்சு. சோ செகண்ட் ஹாஃப் இங்க ஆரம்பிக்குது. கோச் மாத்தி இருக்காங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸா இல்ல முர்தால் மேக்னட்ஸா, யார் ஜெயிப்பாங்க பிரகாஷ்? டக்குன்னு சொல்லுங்க, யோசிக்க கூடாது. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்தே கையில வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் டீமா ரைடிங்ல மட்டும் இல்ல, டாக்கிள்ஸும் அற்புதமா செய்றாங்க. முர்தால் மேக்னட்ஸ் ஒரு குயிக் ஃபயர் மாதிரி அந்த கடைசி முதல் பாதியோட கடைசியில பார்த்தோம். அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணா மட்டும்தான் அந்த வெற்றியை தட்டிட்டு போக முடியும். பாருங்களேன், சச்சின் முதல் ரைட்லயே தொடங்கி வச்சிருக்காரு பாயிண்டோட. இது வந்து அடிபட்டதுக்கான ஒரு கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி பிரகாஷ் லைட்டா ஆடி இருக்காரு இவங்க. ஆனால் முர்தால் மேக்னட்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம், அவங்க சைடுல ஒரே ஒருத்தர் தான் கிளிக் ஆயிருக்காரு, அவரு வினய். அண்ட் இங்க இந்த டிஃபென்ஸ். சோ நீங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, எனக்கும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கு இந்த டீம். அதனால நானும் அவங்க பக்கம் நிக்கிறேன். பாப்போம். சரியா சொன்னீங்க. பேலன்ஸ் அப்படிங்கிறது கபடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ரைடர்ஸ் மட்டும் கிடையாது, டிஃபெண்டர்ஸும் ஈக்குவலான ஜாப் அங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. சோ அத குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் சரியா செய்யறாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் முர்தால் மேக்னட்ஸ் அந்த கடைசி 5 நிமிஷம் ரொம்ப பரபரப்பா இருந்தது கௌதம். அதே போல ஆடினாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்கிள்ஸ்லாம் நிகழ்த்தும் போது முர்தால் மேக்னட்ஸ்க்கு ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கையும் கிடைக்கும். அதுக்கான போராட்டம் பாக்குற நமக்கும் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். போன ரைட்ல பாயிண்ட் எடுத்த சச்சினை இந்த முறை அழகா மடக்கி பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கித் பாருங்களேன், மறுபடியும் அந்த கார்னர்ல இருந்து வந்து ஒரு பிளாக்க போட்டு மடக்கி பெஞ்சுக்கு அனுப்பிச்சாச்சு. அண்ட் வினய் வந்துட்டாரு கௌதம். 5 பேர் தான், போனஸ் இல்ல. ஆஹா, என்னப்பா வாஸ்து மாறனோனே லக்கு மாறுதா?
கோர்ட் மாறின உடனே மனுஷன் வெளில போறாப்ல, பட் திரும்ப வருவாரு. ஒரு சாலிடான பிளேயரா தெரியறாரு வினய். அந்த டபுள் தை ஹோல்ட் அற்புதமா இருந்தது. அண்ட் சொன்னீங்க சரியா, சாலிடான பிளேயரா இருக்காருன்னு. முதல் பாதியில பெஞ்ச்ல இருந்து தான் வந்தாரு, நல்லாவே பார்த்துட்டு இருந்தோம். வந்ததுமே 10 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது அவர் கையில வந்தாச்சு. ஒரு சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ப்ரோ பிளேயர் அப்படிங்கறத நம்ம முன்னாடியும் இங்க நிரூபிக்கிறாரு. அண்ட் இங்க அன்கித் துல் ஒரு ஹை-ஃபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலும் அவருக்கு பாயிண்ட் இங்க வந்து சேருது. மன்தீப் குமார் டு த பெஞ்ச். மன்தீப் குமார் கிட்ட இருந்து இன்னும் பெருசா எதிர்பார்த்தாங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். ஆனா ரொம்ப டீப்பா உள்ள போனாரு அந்த டச்சுக்காக. சரியா அவரை கணிச்சு அபிஷேக் அன்கித் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு தடுப்பு வந்துச்சு, மடக்கி போட்டிருக்காங்க. நல்ல ஹைட்டான ஒரு வீரர், ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி எஸ்கேப் ஆறதுக்கு பார்த்திருக்கலாம். அனில் தியாகி நேத்து நிறைய பார்த்த ஒரு வீரர், இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா பாக்குறோம். டிஃபென்ஸ் அவரை வந்து வெச்சு செய்து, 1 point. நீ உள்ள வந்தனா வெளில போக முடியாதுன்னு சொல்றாங்க. பெஞ்சுக்கு தான் அனுப்புவேன்றாங்க. Right. சரியா சொன்னீங்க. அனில் தியாகிக்கு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்ச வண்ணம் இல்ல. மேபி இப்போ ஒரு சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணி உமேஷ் பவரை உள்ள கொண்டு வந்துட்டு இவரை வெளில உட்கார வைக்கலாம். ஏன்னா 2 பேருமே ரைட் ரைடர்ஸ் தான். பார்க்கலாம் அந்த ஒரு சேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு. இங்க அக்ஷய் ஆரி பாக்குறோம் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். ஸோ குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கண்டினியூஸா அந்த பாயிண்ட்டை ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. ஒரு புள்ளினாலும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் கௌதம், அதுதான் இங்க முக்கியம். கண்டிப்பாங்க, சரியா சொன்னீங்க. 32-26 எம்டி மட்டும் போடலாம். அங்கித் துல் 6 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். 16 நிமிஷம் கேம்ல பாக்கி இருக்கு. சோ ஒரு எம்டி போனஸ்க்கு ட்ரை பண்றான்னு பார்த்தாரு, வொர்க் அவுட் ஆகல. அக்ஷய் ஆரி வந்தாச்சு உள்ள ரைடுக்கு. 5 பிளேயர் தான் மேட்ல, போனஸ் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் பாப்போம் எங்க இருந்து அந்த பாயிண்ட் எடுக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா எம்டி ரைட்ஸ் ஆடுறது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டூ ஆர் டை ரைடு ஆடி ஆகணும். 1 point. Kurukshetra Warriors. சின்ன மிஸ்டேக்குங்க, அந்த கான்சென்ட்ரேஷன்ல ஒரு சின்ன லாப்ஸ். பிரின்ஸ் வந்து போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அங்க பாருங்க, போன உடனே இதுதான் பிரச்சனை. நீங்க போனீங்கன்னா முழுசா போய் மோத வேண்டியதானே. எங்கேயாவது கொஞ்சம் லக் இருந்தா கிடைச்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டாரு. சரியா சொன்னீங்க. உள்ள பெஞ்ச்ல இருந்து ஆஹா கௌதம் என்ன ஆச்சு? 1 point. Kurukshetra Warriors. Review. பெரிய அளவுல ரைடா இருந்திருக்க வேண்டியதுங்க, லைட்டா மிஸ். Defenders, allow defenders please. இருந்தாலும் என்னன்னா, அந்த இடத்துல அந்த ஒயிட் லைன்ல கைய வச்சிட்டார் அங்கித். அதனால ஒரு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் சார் கூப்பிட்டிருக்காரு எல்லாத்தையும். கொஞ்சம் இங்க வாங்க, எதுவும் குழப்பம் வேண்டாம் அப்படின்னு. ரிவ்யூ போலாம் இவங்க ஆக்சுவலா. இது இல்லன்னு சொன்னாங்கன்னா ரிவ்யூக்கு போலாம், ஏன்னா அவசியமான ஒண்ணு. Please come. What is your challenge? Bonus plus 4 points. Okay. TV umpire, Murtal Magnets challenge. Raider safe, bonus plus 4 points. Our decision, Raider out. Please review. 5 பாயிண்ட்ங்க. இப்ப இருக்கிற டிஃபரன்ஸ வந்து டோட்டலா காலி பண்ணிடும். அங்கித் வந்து அப்படி ஒரு ரைட் ஆடினாரா, போனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவரோட டெக்னிக் ரொம்ப தப்பு. சோ அதுல போனஸ் கண்டிப்பா கிடையாது. அடுத்தது 1 2 3 அண்ட் கை கிராஸ் ஆச்சா? கை கிராஸ் ஆகல. லைன்லயுமே இப்ப வரைக்கும் லைன்ல தான் இருக்கு, கை கிராஸ் ஆகல. அவ்வளவுதாங்க. அந்த வெள்ளக்கோட வந்து தாண்டினாதான் உங்களுக்கு பாயிண்ட். இது தாண்டலன்றது தெளிவா தெரியுது. அதாவது மில்லிமீட்டர்ஸ்ல வந்து மிஸ் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஒரு பெரிய ரைடு. Review on successful. Raider out 1 point. Kurukshetra Warriors. Murtal Magnets, no more reviews. Your review is over. ஆஹா எடுக்க வேண்டிய ஒரு ரிஸ்க் பிரகாஷ் இது கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. ஏன்னா நல்ல வேல்யூபிளான ரிவ்யூ தான். ஏன்னா கிடைச்சிருந்தது தான் 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கும் முர்தால் மேக்னெட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா அந்த ரிவ்யூ எடுத்ததுல தவறு கிடையாது முர்தால் மேக்னெட்ஸ் கிட்ட. ஆனா இங்க 3 பிளேயர் தான் மேட்ல. சூப்பர் டேக்கிள் ஆன் சிச்சுவேஷன். மன்தீப் குமார் நல்ல டாலான ரைடர்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு இவருக்கு எஸ்கேப் ஆகுறதுல சில
தடுமாற்றம் இருந்திருக்கு. 3 பிளேயர் உள்ள மேட்ல இங்க இருந்து தப்பிச்சு போவாரா அப்படின்னு பார்க்கலாம். மடக்கி போட்டா 2 பாயிண்ட் கிடைக்கும் முர்த்தால் மேக்னெட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒருத்தரா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அங்கித் என்னதான் ஹைஃபை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் மன்தீப் குமாரா இப்ப தடுத்து நிறுத்த முடியல. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு. நீங்க சொன்னதுதான் காரணம். ஹைஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டார் இல்லையா, இன்னைக்கு நம்ம நாள் அப்படின்னு சொல்லி ஆடி இருக்காரு. இது அவசியம் இல்லையே. ஒரு டூ ஆர் டே ரைடு இல்ல, ரைடர் மேல பிரஷர் இல்ல, அவங்க டீம் லீட்ல இருக்கு, பாயிண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எம்டி ரைட போட்டு போக வைங்க. ஏன்னா எம்டி ரைடு போச்சுன்னா டூ ஆர் டே வரும்ல. ஏன் நீங்களா போய் பாயிண்ட கொடுக்கணும்? சூப்பர் டாக்கிளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கை இருந்திருக்கும். இந்த முறை அந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இங்க பாருங்க 2 பாயிண்ட் மொத்தமா காலி. பிரகாஷ் கலக்குறாங்களே பிரகாஷ் இங்க. ஆல் அவுட் முர்த்தால் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இதுதான் சொல்லிட்டே இருந்தோம். பாத்தீங்களா மீண்டும் ஒரு ஆல் அவுட், 3வது முறை ஆல் அவுட் செஞ்சுக்கிறாங்க இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த முர்த்தால் மேக்னெட்ஸால கம்பேக் கொடுக்க முடியலன்னு தான் இங்க சொல்லணும். ஒரு சின்ன மொமெண்டம் இருந்தது அவங்க கிட்ட. ஆஹா எட்டி பறிச்சிருவாங்களோ சாம்பியன் சைடா இருக்கிற முர்த்தால் மேக்னெட்ஸ், இன்னைக்கு அந்த பதிலடியை கொடுக்க போறாங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு தோணிட்டு இருந்த அந்த நேரத்துல இல்லங்க அது எப்படி விடுவோம், நாங்க இங்க ப்ராப்பரான கபடி ஆட போறோம், பாயிண்ட்ஸ் தட்டிட்டு போக போறோம்னு ஆடிட்டு இருக்காங்க இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். மிஸ்டேக் பண்ணாலும் நாங்க தான் செய்வோம் அப்படின்னு இன்னைக்கு வினய் போட்ட கஷ்டம் எல்லாமே அந்த 10 பாயிண்ட். இப்ப அதுக்கு மேல அவர் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணது கிடைக்கல கொஞ்சம். பட் அவரோட முயற்சிகள் பெருசா இங்க அடி வாங்கி இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ்ல சின்ன சின்ன தவறுகள். அந்த 13 நிமிஷம் பாக்கியான டிஃபரன்ஸ் எங்க இருக்கு பாருங்க, 10 பாயிண்ட்க்கு மேல. இப்ப திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அவரு. 1 பாயிண்ட் முர்த்தால் மேக்னெட்ஸ். ஜெர்சி நம்பர் 2 அவுட். ஹாப்பி டு த பெஞ்ச். இங்க போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் சரியா சொன்னீங்க வினய், அந்த 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு டீமுக்கு. ஆனா ஒரு ரைடர் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கேல தன்னோட அணி பாயிண்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எதிர் டீமுக்கு. அப்படிங்கும்போது அவரோட கான்பிடன்ஸ் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஆனா இங்க அதெல்லாம் அவரு மறந்துட்டு ஆடி ஆகணும். 7 பிளேயரும் மேட்ல இருக்காங்க. போனஸ் இருக்கு ஆரிக்கு. ஆஹா இங்க போனஸோட சேர்த்து பாயிண்ட் கிடைச்சிருக்கா? போனஸ் கிடைக்கலங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இங்க. பிரகாஷ் நீங்க வந்து இப்போதைக்கு முர்த்தால் மேக்னெட்ஸோட கோச்சா இருக்கீங்கன்னு வைங்க, நீங்க என்ன சொல்வீங்க முர்த்தால் மேக்னெட்ஸ் கிட்ட? சொல்லுங்க பாப்போம். முர்த்தால் மேக்னெட்ஸ் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணுங்க. ரைடருக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்கள ரொம்ப அட்வான்ஸா அடிக்க போய் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது விஷயம், நீங்க ரைடரை பிடிக்கிறீங்களோ இல்லையோ அதை விட்டுருங்க. ஆனா ஒரு டாக்கிளுக்கு போகணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டீங்கன்னா முழுசா போயிடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சே பாயிண்ட விட்டுறாங்க. இந்தியா 1 ATM கமால் மொமெண்ட் பார்த்தோம், இங்க மடக்கி போட்டிருக்காங்க. அழகா சொன்னீங்க பிரகாஷ். அததான் நானும் சொல்லுவேன். டேய் கண்ணுங்களா நல்லா ஆடுறீங்கடா, வினய் பாயிண்ட் எடுக்கிறான்டா, கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேஷனை மேட் மேல வைங்க, அவசரப்பட வேண்டாம், போறதுனா போயிடு, முழு மனசா போ. அதத்தான் நான் சொல்லுவேன். அததான் வந்து அவங்க கோச் சொல்லியிருப்பாரு நிச்சயமா. ஆனாலும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி லைட்டா மிஸ் ஆகுது. வினய் ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, டிஃபென்ஸ் ஒரு பக்கம் பாயிண்ட் விட்டுக்கிட்டு இருக்கு. போன முறை ஆஹா சூப்பர் ரைடா, 2 புள்ளிகள் தான். ஜெர்சி நம்பர் 52 and 18 அவுட். அன்கித் துல் அவரால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல சப்போர்ட்டாவும் இருக்காரு வினய்க்கு. அண்ட் நான் கோச்சா இருந்தேன்னா இன்னொரு விஷயம் பண்ணுவேன் கௌதம். கண்டிப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அனில் தியாகிய பெஞ்சில உட்கார வச்சுட்டு உமேஷ் பவரை உள்ள கொண்டு வந்து விடுவேன். என்னவோ ஒண்ணு அங்க ஏதோ ஒண்ணு உதைக்குதுப்பா. நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல என்னவோ ஒர்க் அவுட் ஆகலீங்க இந்த சமையல்ல அப்படின்னு. அந்த மாதிரிதான் அவங்க சைடுல ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகல. நேத்து வாங்கின அடியை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது இப்போ. வெற்றி தேவை அப்படிங்கிற நிலைமையில ஆடிட்டு இருக்காங்க இங்க மன்தீப். ஆஹா மன்தீப் ரொம்ப எக்ஸலண்டா எஸ்கேப் ஆனாருங்க மன்தீப் குமார். ஆனா இங்க வினய் வீரேந்தர் மறுபடியும் புள்ளிகள் இங்க எகிரி போயாச்சு. 12 புள்ளி வித்தியாசம் இருக்கு இந்த மேட்ச்ல. வினய் இங்க டச் இருக்கு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாரு. பார்க்கலாமே. காளிதாஸ் ஆஹா கொடுத்திருக்காருங்க, தப்பிக்க முடியாது என்கிட்ட. வந்து அவரு கோவம்லாம் படல. இங்க பாருங்க, யோ நான் தொட்டுட்டேயா, மேட் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வினய் வந்து சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும். அவர் பாருங்க பெருசா வந்து வம்படியா ஆக்ரோஷமா எல்லாம் போடல, யார்கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணல. ஆஹா நல்ல டாக்கிள் நினைச்சோம். மன்தீப் கலக்குறாரு. 1 பாயிண்ட் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். ஜெர்சி நம்பர் 19 அவுட்.
Right. சோலோவா ஒரு டாக்கிள்கான முயற்சி பார்த்தோம். மன்தீப் குமார் நல்ல டாலான ரைடருங்க. நல்ல பவராவும் இருக்காரு. அவர ஒருத்தர் தனியா டாக்கிள் போனோம் அப்படின்னா டபுள் தை ஹோல்டுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா சிங்கிள் தைல பிடிக்க முடியாது. ஆனா இங்க மடக்கி போட்டிருக்காங்க வினய. 13 புள்ளிகள் எடுத்த வினய் இப்போ முர்த்தல் மேக்னட்ஸ்க்காக பாயிண்ட் எடுத்து தர முடியல. பெஞ்சுக்கு போறாரு. ஒட்டுமொத்தமா டீம் இங்க வினயை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க கௌதம். வினய் பெஞ்சுக்கு போயிட்டாரு அப்படின்னாலே அவரை ரிவைவ் பண்றதுக்கு ரொம்ப கடினமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா எதுவுமே சரியா பலன் கொடுக்க மாட்டேங்குது முர்த்தால் மேக்னட்ஸ்க்கு. பாருங்களேன், இப்ப 5 மேட்ச்ல ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா 2 பிளேயர்ஸை மடக்கி போடணும். அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் எடுக்கணும் முர்த்தால் மேக்னட்ஸ். அதை செய்வாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இழுத்துடுறாங்க. அந்த கேப்ல குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் எக்கச்சக்க புள்ளிகளை சேர்த்துட்டு போயிடுறாங்க. இதுதான் அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கு. அது சில நேரத்துல சொல்லுவாங்க, சச்சின் வந்து செஞ்சுரியே அடிச்சாலும் இந்தியா ஜெயிக்காது பல நேரத்துல அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் அது. வினய் வந்து இன்னைக்கு அவரோட ஏரியாவுல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டாரு. பட் மத்தவங்களும் சேர்ந்து ஆடணும்ல. கபடி என்ன ஒரு ஆள் ஆடுற கேமா? செஸ்ஸா இது? 7 பேர் ஆடணும். இப்போ 8 நிமிஷத்துக்கும் பக்கத்துல நேரம் குறையும் போது 44-31 இருக்கிற லீடு 10 புள்ளிகளுக்கு மேல இருக்கு. அதுவே அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர் அதுவே இருக்கும் மனசுல. சரியா சொன்னீங்க. அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர் தெரியுது. இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்காக அக்ஷய் ஆரி 7 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு அவரோட பங்குக்கு. இது ஒரு 3 எடுத்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சூப்பர் 10 அப்படிங்கிற விஷயத்தை கடத்தி வச்சுக்கலாம். ஆனா இங்க நல்ல ஒரு டாக்கிள்ங்க. முர்த்தால் மேக்னட்ஸ் ரிவைவ் பண்றதுக்கான ஒரு இன்டென்ஷன் தெரியுது அவங்க கிட்ட. இன்னொரு பிளேயரை உள்ள ரிவைவ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் தேவைப்படுது உள்ள கொண்டு வரணும். யார அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அவங்களோட மெயின் மேன் இப்போ இருக்கிற வினய் வீரேந்திர. இவர் கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம். அங்கித்துல் அங்க பாருங்க, போனஸ் அண்ட் டச்னா வெயிட். முர்த்தால் மேக்னெட். ஐயோ, போனஸ் இல்லன்ட்டாங்க. ரிவ்யூ இல்ல இவங்க கிட்ட. அதாவது பாயிண்ட் தூக்கி ஜெயிக்கிறதுங்கறத தாண்டி ஒரு முயற்சிக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கித்துல் அதான் பண்ணி பார்த்தார். மன்தீப் குமார் மறுபடியும் உள்ள வந்தாச்சு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்காக. மன்தீப் குமார் அவரோட பங்குக்கு அவரும் ஒரு 7 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் அக்ஷய் ஆரி அவர் ஒரு 7 பாயிண்ட். இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிட்டு இருக்கு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு. இந்த முறை ஷாஹில் டு த பெஞ்ச் அற்புதமா எடுத்துட்டு வந்திருக்காரு கௌதம். ஃபர்ஸ்ட் மாட்டல, ரெண்டாவது அதே முயற்சியில மாட்டிக்கிட்டாரு. ஏப்பா மன்தீப் வந்து சொல்லிட்டு போறாரு. அண்ட் ஆட்டத்துல ஒரு 7 நிமிஷம் பாக்கி இருக்கும் போது நம்ம ஒரு டைம் அவுட் கொடுப்பாங்க. அதான் இப்போதைக்கு வந்திருக்கு. கோச் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். पॉइंट 11 की लीड है, कम से कम 7 अगर तो लेगा और 1 पॉइंट मिलेगा। ठीक है, जीवरा था भाई डिफेंस पता नहीं खेली टीवी से डिफेंस। हां तो देख लीड कम नहीं होनी चाहिए। बदल के लीड है 13 लीड है। तो 13 लीड है भाई। लीड नहीं 26 मिनट रही देख लिया हम तो। हां देल 5 खेली जीरो। ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறாங்க ரெண்டு கோச்சுமே. ஒருத்தர் டேய் தம்பிங்களா பாருங்கடா, டைம் கம்மியா இருக்கு, லீடு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு முர்த்தால் மேக்னட்ஸுக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிற லீட வந்து விட்டுறாத, அதே சமயம் ஜெயிச்சுது. சோ எதிர் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுத்துறாதன்றதுல தெளிவா இருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். அந்த 7 பாயிண்ட்டுக்குள்ள அவங்க வர்ற மாதிரி பாத்துக்காதன்னு சொல்லி இருக்காரு அவங்களோட கோச். வினயோட எதிர்பார்ப்பு இப்ப என்னவா இருக்குன்னா 6 நிமிஷம் பாக்கி இருக்கு, நான் ரெய்டுக்கு வந்திருக்கேன், 34-45 ஸ்கோர் லைனு, என்னால மீதம் இருக்கிற நிமிஷங்கள்ல எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கிறேன்னு யோசிப்பார். போனஸ் மட்டும் விட்டு அவரை திருப்பி அனுப்பலாம். அதுதான் மன்தீப் அவங்க சொல்றாரு, போனஸ் எடுத்து விட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் என்னங்க போனஸ் டச்சுங்க. இப்போ 1 point முர்த்தால் மேக்னெட் ஜெர்சி நம்பர் 33 அவுட். போனஸ் இருந்துச்சு நினைச்சோமே நம்ம. தீபான்ஷு வெளில போறார். தீபான்ஷு இந்த ரைட் கார்னர்ல ஆஹா அங்க டச் இருக்குங்க. டச்சுக்கு அப்புறம் தான் அந்த ஆங்கிள் ஹோல்டுக்கு முயற்சியே பண்ணிருக்காரு. பின் வாங்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதை டச்சா கன்வெர்ட் பண்ணாரு வினய். வினய்க்கு ஒரு பாயிண்ட் போனஸ் கிடைக்கல. இப்போ மன்தீப் குமார் உள்ள இவருக்கு போனஸ் இருக்குங்க. சரியா பயன்படுத்துவாரான்னு பார்க்கலாம். சாஹில் கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், போனஸ்க்கான ஒரு சின்ன முயற்சி பார்த்தோம். ஆனா அது கிளியரா இருந்ததா?
டச் இருக்குங்க. ஆஹாய். Bonus plus 1 point, Kurukshetra Warriors. Just number 19 out. இன்னொரு டிஃபரன்ஸ் பாருங்களேன், மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா இருக்கு. போன முறை வினய்க்கு அந்த போனஸ் கிடைக்கல, இங்க மந்தீப் எப்படி போனஸ் எடுத்தாரு, கிளியரா போட்டிருக்காருங்க போனஸ. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு டச்சும் கிடைச்சிருக்கு அவருக்கு. போனஸ் எடுத்துட்டு ஒரு கிக் மாதிரி போயிருக்கு. Please. Wait. Murtal Magnets, just number 11. Hello, sir. Hello. Please wait. Just number 11. Argument with officials. Please control. Sir, please control. அவரோட கோவம், ஏன்னா இப்போ நீங்க உயிரை கொடுத்து ஆடி இருக்கீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அவசியம் அந்த கோவம், அந்த வேகம் தான். அது சொல்றதுக்கு இல்ல, இவ்வளவு தூரம் ஆடி இருக்கோம், ஆனா அந்த மேட்ச கையை விடுறமேன்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நிக்கிறாரு இப்போ. சரியா சொன்னீங்க. வினய்க்கு அந்த போனஸ் கிடைக்கல அப்படிங்கிறது அவருக்கு ஆதங்கம் தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க 5 நிமிஷம் தாங்க இருக்கு. வினய் என்ன செய்ய போறாரு? அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரா முர்த்தல் மேக்னெட்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. Yes, sir. 1 point, Murtal Magnets. Just number 18 out. அனுராக் ஓம்வீர் வெளில போறார். அந்த டச் நல்ல வேகம், கோவத்துல உள்ள வந்தாரு, சும்மாலாம் கிடையாது. அக்ஷய் ஆரி மறுபடியும் ரெய்ட்ல. இங்க மறுபடியும் போனஸ்கான முயற்சி எடுப்பாரான்னு பார்த்துட்டு இருக்கேல, இல்லங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்க கூடாது. இந்த நேரத்துல வினய் மெயின் ரைடர் அவரு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், மடக்கி போடணும் அப்படின்னு அவரே முயற்சி பண்ணாரு போல. இன் பொசிஷன்ல நின்னுட்டு இருக்காரு, பாருங்க என்ன பண்ணாரு அப்படின்னு. அவரே வந்தாருங்க, ஆனா எங்க இருந்துச்சு அப்படிங்கறதுதான் அந்த கேள்வி. அங்க பாயிண்டே இல்லாத இடத்துல வினய் ட்ரை பண்ணி அவரோட பாயிண்ட கொடுத்து விட்டுருக்காரு. பிரகாஷ், இந்த கோவம் இருக்குல்ல, கோவம்ன்றது நம்ம பார்க்கக்கூடிய பனி மாதிரி, அப்படியே கண்ணை மறைச்சிடும். நீங்க வெளியில போனீங்கன்னா எதிரில என்ன உருவம் இருக்குன்னு தெரியாது. பாயிண்ட் இருக்கா? Red out. 1 point. Okay. Kurukshetra Warriors. கிராஸ் பண்ணல. ஏப்பா இருக்குன்ற மாதிரியே நின்றுதீங்களேப்பான்னு பாக்குறாரு. அந்த காளிதாசரோட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கடைசியில ரேட் ரவுட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைனை கிராஸ் பண்ணும்போது உடம்பு லாபியில இல்ல, வெளியில போயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. முர்த்தால் மேக்னெட்ஸ் கிட்ட ரிவ்யூவும் கிடையாது. ஆன் ஃபீல்ட்ல என்ன டெசிஷன் கிடைக்குதோ அதை வச்சுதான் அவங்க ஆடி ஆகணும். சச்சின் வந்தாச்சு உள்ள. சச்சின் ஜக்பீர் சிங் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்காக. ஸோ ரைடர்ஸோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈக்குவலா இருந்திருக்கு. ரைட்ஸை ஷஃபிள் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வினய் வீரேந்தர் மட்டும்தான் ரைடுக்கு போய்கிட்டே இருந்தாரு. அப்பப்போ அங்கித் துல் கிட்ட இருந்து சப்போர்ட் பார்த்தோம். அண்ட் இங்க மறுபடியும் அங்கித் துல் தான் உள்ள. காரணம் வினய் இப்போ பெஞ்சில இருக்காரு, ரிவைவ் பண்ணணும் முயற்சி பாக்குறோம். மிட் லைன் கிட்ட தீபான்ஷு கிட்ட இருந்து அற்புதமான ஒரு டாக்கிள், நல்ல டைரக்ஷனை திருப்பி அந்த பாயிண்டா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. பெரிய லீட், அந்த பெரிய லீடு தான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா அமையுது. அந்த ஒரு ஜோஷ் கிடைக்காம முர்த்தால் மேக்னெட்ஸ் தடுமாறுறது இங்க பாக்குறோம். 50 பாயிண்ட்களை தொட்டுட்டாங்க இந்த இடத்துல குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். 36-50, 14 பாயிண்ட் டிஃபரன்ஸ். 2.5 நிமிஷம் தான் பாக்கி. நிச்சயமா மேட்ச் எங்க கையிலன்றது அவங்களுக்கு தெரியும். அக்ஷய் ஆரி அப்பயும் நான் ஒரு பாயிண்ட்க்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரோட ஃபிட்னஸ் நல்லா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு பிளேயர் ஓடி ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க முர்த்தால் மேக்னெட்ஸோட 2 டாப் ரைடர்ஸ்மே பெஞ்ச்ல. இங்க பாயிண்ட்காக அங்கித் துல் கார்னர்ல இருந்து நேரா அவரே உள்ள வந்தாரு. ஆனா இந்த முறை பாயிண்ட் கிடைக்கல. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு மேலும் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இங்க இன்னொரு ஆல் அவுட் செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு. அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இன்னும் பெருசா எடுத்துட்டு போனாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஈக்குவலா இருக்கிற டயத்துல மேல கீழே போறதுக்கான வாய்ப்பு அதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இங்க வேணுங்கிற அளவுக்கு குருக்ஷேத்ரா வாரியர்ஸால முடிஞ்ச அளவு பாயிண்ட்ஸை சேர்க்கணும் கௌதம். ஒரு டைம் அவுட் அதையும் பார்த்துடலாம். 15 ही से आराम से देख लियो फायदा होना अपना वैसे कर ले दोनों 3 जना ही बोलिया तू टाइट रह भाई थर्ड रेड दे ले को रेड जा थरमा दे है भाई होदा लियो இந்த இடத்துல பிரகாஷ் எனக்கு ஒரு யோசனை. நீங்க இவ்வளவு லீட் வச்சிருக்கீங்க 10 பாயிண்ட் பக்கம். 3 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும் போதே
கொஞ்சம் உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நேத்து பொலிட்டிக்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு பெரிய லீடு கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்கு டக்குன்னு எங்களோட பசங்களை இறக்கி விடுறோம்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஒரு டூ ஆர் டைங்க மந்தீப் உள்ள இல்ல வெளில பாயிண்ட் இருந்தா உள்ள. இப்போ ஆல் அவுட்டுங்க. Corner save. 3 அடங்கப்பா. back to 5 points. Kurukshetra Warriors. All out Murtal Magnets. முர்த்தால் மேக்னட்ஸ் இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் தங்களோட ஆல் அவுட் பாயிண்ட்ஸ் இட முட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க உள்ள வந்தாருங்க யாரு, மன்தீப் குமார். நல்ல ஒரு ஜம்ப். சோ அங்க இருந்து ஒரு பாயிண்ட் பின்னாடியே மடக்கி போட வந்த ரெண்டு பேரையும் தொட்டுட்டு மிஸ் பண்ணி இந்தியா 180 கமால் மொமெண்டா இது அமைஞ்சிருக்கு. போட்டுக்கோம். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. 2 நிமிஷத்துக்கும் குறைவா இருக்க இந்த போட்டியில வினய் வீரேந்தர் எந்த ஒரு டீம் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. 20 அண்ட் கேஸ்ல இருந்து உள்ள வரல அப்படிங்கிற மாதிரி. நேத்துமே குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. ஆனாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அந்த இடத்துல போய் உட்கார முடியல. காரணம் அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸை வச்சு அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸை ஏத்திக்கலாம் அப்படிங்கிற பிளானா கூட இருக்கலாம். 20 புள்ளி டிஃபரன்ஸ் இன்னும் 1-2 கிடைச்சா கூட அது அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான முயற்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் கௌதம். Just number 14 out. Great. வினய் வீரேந்தர் முர்த்தால் மேக்னட்ஸோட நம்பிக்கை சின்னமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த டீமுக்கான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கலங்க. ஏன்னா தனி மனிதனா போராடிட்டு இருந்த வினய் வீரேந்தருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. இங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் 57க்கு 36 அப்படின்னு லீட் பண்றாங்க இந்த கேமை. கடைசி ரைடு இங்க அனுராக் ஓம்வீர் வந்திருக்காரு. பாயிண்ட் எடுத்துட்டு போக போறாரா இல்ல பாயிண்ட கொடுத்துட்டு போக போறாரா? 6 பிளேயர் மேட்ல போனஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத விட்டு கொடுக்க கூடாது. ஒரு பேக் கிக்கான முயற்சி எடுத்துட்டாச்சு. அந்த பாயிண்ட் வந்தாச்சு கௌதமிங்க. Let us say 1 point. Kurukshetra Warriors. Just number 3 out. அண்ட் ஃபைனல் விசிலும் வந்தாச்சு. 57-36. இப்போ ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த வெற்றி குருக்ஷேத்ரா வாரியர்ஸுக்கு வந்திருக்கு. 36ல இருந்து 46, 56, 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. 1 ஆட் பண்ணிக்கங்க. 1 இல்ல 2 ஆட் பண்ணிக்கங்க. 22 புள்ளிகள் வித்தியாசம். அதுதான் வந்து இன்னைக்கு உங்களை அடிச்சு தம்சம் பண்ணி உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். முர்த்தால் மேக்னட்ஸ் ஏதோ ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல நல்ல கம்பேக் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் வினய் மட்டுமே போராட முடியாது. கூட சப்போர்ட் தேவை. உமேஷ் அவர் இன்னைக்கு ஆடி இருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அவரு ஆடலை இன்னைக்கு. ஆரம்பத்துல நம்ம பெரிய ரைடர்ஸ் சொல்லுவோம், பட் அவங்க டக்குன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு கோச். இல்லம்மா நீ உட்காரு, நீ ஒர்க் அவுட் ஆகல உனக்கு அப்படின்னு. மத்தவங்களால பெருசா எதுவும் செய்ய முடியல. டிஃபென்ஸ் கொஞ்சம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்துச்சு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. டக்குன்னு அடிச்சு நொறுக்கி மேல ஏறினதை பார்த்தோம். முர்த்தால் மேக்னட்ஸ் இந்த போட்டியிலையும் ஒரு தோல்வி. இன்னுமே அந்த முதல் வெற்றியை தேட தான் போறாங்க. அண்ட் மேட்ச் சம்மரி பார்த்துடலாம். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் 30 ரைட் பாயிண்ட்ஸ் அவங்க பக்கம் இருக்கு. பதிலுக்கு 27 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க முர்த்தால் மேக்னட்ஸ். அண்ட் டாக்கிள் பாயிண்ட்ஸ் இங்க ஒட்டுமொத்த கதையும் சொல்லுது. குருக்ஷேத்ரா வாரியர்ஸோட டிஃபென்ஸ் படு பயங்கரமா இருந்தது. கார்னர்ல தீபான்ஷன், ரோஹித் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருந்த காரணத்தினால அந்த டாக்கிள் பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க 17. அண்ட் 4 முறை ஆல் அவுட் செஞ்சாங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். முர்த்தால் மேக்னட்ஸால பதிலுக்கு ஒரே ஒரு முறை, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது அந்த ஆல் அவுட் கொடுத்து முர்த்தால் மேக்னட்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. 2வது பாதி பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த போட்டி யாரு பக்கம் ஆரம்பத்திலேருந்து இருந்துச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் கடைசி வரை அந்த கிரிப்பை விடாம பிடிச்சிருந்தாங்க.
ஒரு வெற்றியும் கிடைச்சிருக்கு. டூ ஆர் டை ரைட்ல பிரமாதமா ஆடி இருக்காங்க. முர்த்தல் மேக்னஸ் கிட்ட ஒரு 7 போனஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ரிவ்யூ எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடியல இந்த மேட்ச்ல. அண்ட் 34 டாக்கிள்ஸ்ல 8 சக்சஸ்ஃபுல் டாக்கிள்ஸ் தான் வச்சிருக்காங்க முர்த்தல் மேக்னட்ஸ். ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வினய் 15 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு தன்னோட அணிக்காக. ஸோ 17ல 15 எடுத்து கொடுத்தாச்சு. ரைட் ஸ்ட்ரைக் ரேட் 15 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. 3 போனஸ் அதுல இன்க்ளூட் ஆகுது. அண்ட் அன்கித் துல் கிட்ட இருந்து ஒரு 7 டாக்கிள் பாயிண்ட் வந்திருக்குங்க. அன்கித் துல் தான் இன்னைக்கு பெஸ்ட் டிஃபெண்டராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பெஸ்ட் ரைடர் டீம்ல வச்சிட்டு இருக்க முர்த்தல் மேக்னட்ஸ் ஏன் இன்னைக்கு வெற்றியை தழுவல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருக்ஷேத்ரா வாரியர்ஸோட அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருந்திருக்கு. ஒரு சூப்பர் டாக்கிள் அவர் கொண்டுட்டு வந்திருக்காரு கௌதமிங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் இல்ல, இங்க பாருங்க, மந்தீப் குமார் 13 பாயிண்ட் அப்படின்னா அக்ஷய் ஆரி 12 பாயிண்ட். 2 பேரு உங்களுக்கு வந்து சூப்பர் 10 ஒருத்தர் தொடல, பட் டாக்கிள் பாயிண்ட்ஸும் அக்ஷய் ஆரி இருந்திருக்காப்ல. சோ அந்த 12 பாயிண்ட் ஆட் பண்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. டாக்கிள்னு போனோம்னா உங்களுக்கு தரமான ஒரு கேம் அவங்களால ஆட முடிஞ்சது. தீபான்ஷு கத்ரி ஒரு 4, அனுராக் ஓம்வீர் 6, ரோஹித் நந்தல் 3. இதெல்லாம் தான் வந்து இந்த டீம் இவங்க 58 புள்ளிகள் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த காரணம் கிளியரா வெற்றியை கொடுத்திருக்கு இவங்களுக்கு. 5வது மேட்ச்ல எப்படியாவது ஒரு வெற்றியை பாத்துருவோமா அப்படின்னு நினைச்ச முர்த்தல் மேக்னட்ஸுக்கு இல்ல கண்ணு. சோனிபத்ல வந்து ஸ்பார்டன்ஸ் தான் ஜம்முன்னு இருக்கிறாங்க. நீங்க இல்லன்னு சொல்லி திருப்பியும் சொல்லிட்டாங்க. குருக்ஷேத்ரா வாரியர்ஸுக்கு இந்த முறை வெற்றி போயிடுச்சு. பெஸ்ட் ரைடர் 15 பாயிண்ட் எடுத்த வினய் சந்தோஷம். தோத்த ஒரு சைட்ல இருக்காரு, ஆனாலும் அவருக்கு இந்த ஒரு 15 பாயிண்ட்ஸுக்கான அந்த ஒரு விருது வழங்கப்படுது. சந்தோஷமா இருக்கு. 79 ஸ்ட்ரைக் ரேட், அந்த ஒரு 1500 ரூபாய் காசோலையோட அந்த கொஞ்சம் சோகத்துல இருப்பார். பிகாஸ் டீம் ஜெயிக்கல. எந்த ரைடரா இருந்தாலும் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி டீம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் இந்த வருத்தம் இருக்கும். எந்தெந்த சரியா சொன்னீங்க. எங்கெல்லாம் அந்த பாயிண்ட் சரியா சொன்னீங்க கௌதம். அந்த ரன்னர்ல இருந்து 5 பாயிண்ட் தூக்கிட்டு வந்திருக்காரு. காரணம் அவர் அண்ட் லைனுக்கு 4 முன்னாடி ஒரு 5 பாயிண்ட் அண்ட் போனஸ் லைனுக்கு முன்னாடி பாருங்களேன், லெஃப்ட் கார்னரை ஏன் விட்டு வைக்கணும்னு அங்கேயும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. வினய் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா பாயிண்ட்ஸ் அள்ளி குவிச்சிருக்காரு முர்த்தல் மேக்னட்ஸ்க்காக. ஆனா டீம் ஜெயிக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா அவருக்கு ஒரு வருத்தமா தான் இருக்கும் கௌதம். சரியா சொன்னீங்க. ஏன்னா கடும் முயற்சி இருந்துச்சு அவர்கிட்ட. ஆனா டீம் கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பெஸ்ட் டிஃபெண்டரா இருக்காரு. அன்கித் துல் 7 வச்சிருக்காரு. 10 டாக்கிள்ஸ் ட்ரை பண்ணி ஒரு சூப்பர் டாக்கிளும் அதுல இன்க்ளூட் சக்சஸ் ரேட்டும் இருந்துச்சு. ஒரு அற்புதமான டிஃபெண்டர். கார்னர் பொசிஷன்ல அற்புதமா அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. ரைட் கார்னர்ல யாரு வந்தா என்னங்க, என்னோட வேலை டாக்கிள் செய்யணும் அப்படின்னு அவரோட வேலையை இன்னைக்கு சிறப்பா செஞ்சதுக்காக அவருக்கான பரிசு வழங்கப்படுது. பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற 1500க்கான காசோலை அவருக்கு வழங்கப்படுது. அண்ட் அவருக்கான அந்த யோகா பாரோட புரோட்டீன் பேக்கும் வழங்கப்படும். அதுக்கு முன்னாடி அன்கித் துல் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த 7 டாக்கிள் பாயிண்ட்டும் ஒரு சூப்பர் டாக்கிளும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, சச்சின் ஜக்பீரை 2 தடவை மடக்கி போட்டிருக்காரு. மன்தீப் சிங்கை 2 தடவை மடக்கியிருக்காரு. அண்ட் ஹாப்பியை ஒரு தடவை மடக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாக்கிள் பாயிண்ட்ஸ் அவரோட பங்குக்கு வந்து சேர்ந்துருக்கு. அண்ட் மன்தீப் குமார் நல்ல டாலான ரைடர் சொல்லிட்டே இருந்தோம். அன்கித் துல் கொஞ்சம் ஷார்ட்டான டிஃபெண்டரா தான் இருக்காரு. இருந்தாலும் அவரையும் மடக்கி போட்டு பாயிண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்காரு. சந்தோஷமா இருக்கும். கபடிக்கா கமால் விருது மந்தீப் குமாருக்கு போயிருக்கு. அதுக்கான காசோலையோட அவர் இங்க இருக்கிறத பாக்குறோம். நம்ம ஆடி இருக்கோம், நம்ம டீம் ஜெயிச்சிருக்குன்ற ஒரு ஹாப்பி இருக்கும் அந்த இடத்துல. அவர் எப்படியெல்லாம் இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. மிக முக்கியமா அந்த 5 பாயிண்ட். ஏன்னா இருந்த 3 பேரும் இவரை பிடிக்கும் போது இவரு நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்தாரு. அதன் காரணமாக தான் அது ஒரு சூப்பர் ரைட். 5 பாயிண்ட் டீமுக்கு, அதுல 2 பாயிண்ட் போகும் ஆல் அவுட்ஸ்க்காக. வெயிட்டான ஒரு ஆட்டம் அந்த இடத்துல மந்தீப் குமார் கிட்ட இருந்து. மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு போட்டி மட்டும் இல்ல, அடுத்தடுத்த ஆட்டங்கள் இருக்கு. அடுத்து உங்களுக்காக சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அண்ட் ஆரவல்லி ஏரோஸ் 6வது போட்டியில மோத போறாங்க. 11:30 மணிக்கு அந்த கேம் இருக்க போகுது. அண்ட் 3:45 மதியம் ஒரு லஞ்ச் பிரேக் அப்புறம் சென்னை தமிழன்ஸும் பழனி டஸ்கர்ஸும் உள்ள வருவாங்க. அதன் பிறகு
ஜெய்ப்பூர் தண்டர்ஸும் கற்பகம் ரெய்டர்ஸும் இருக்க போறாங்க. அது 5:15 இருக்கும். பிரகாஷ் மற்றும் கௌதம் சன் ஆஃப் தமணி எப்பவுமே கமெண்ட்ரியில் இருப்போம். தரமான ஒரு ஆட்டங்கள். நீங்க இன்னைக்கு இந்த நாளையும் பார்த்து ரசிக்க முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த 4 போட்டிகள் இன்னைக்கு பிரமாதமா இருக்க போகுது. முதல் போட்டியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் 22 புள்ளி வித்தியாசத்துல ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. 2வது வெற்றி அவங்களுக்கு. கண்டிப்பா பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போயிருப்பாங்க. அண்ட் அடுத்த போட்டி இருக்கு. சோனிபட் ஸ்பார்டன்ஸ் vs ஆரவல்லி ஆரோஸ். சோனிபட் ஸ்பார்டன்ஸ் ஏற்கனவே ஒரு வெற்றி கையில வச்சாச்சு. இப்போ 2வது வெற்றிக்கான போராட்டம் இருக்க போகுது. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்துடலாங்க. பாருங்களேன்,